நம்ம ஊருங்கள இருக்கிற அம்மன் சாமி இப்ப நாடு விட்டு நாடு போய் ஃபாரின் ஆளுங்க மேல இறங்கி இருக்கு. மஞ்சள் ட்ரெஸ்ஸும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு விடலை போடுறதுக்கு இடம் மாலை கம்பு இது எங்க இருந்து வர வச்சாங்க? தமிழ்நாட்டுல இருந்து வர வச்சிட்டாங்களா எல்லாத்தையும்? நம்ம ஊர்ல விபூதி மாதிரி அங்க வந்து நம்ம திருநாள் பூசுவாங்களா விபூதி, அதே மாதிரி குங்குமத்தை பூசி ஆடுது பாரு ஆட்டத்தை. அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஆளை பாரு ஓடு நொறுக்கி விட்டுச்சு நொறுக்கி. இதுதான் இப்ப சாமி அந்த மாதிரி ஆடுது பார்த்த வீடியோவிலே. அற நம்ம ஊர் நையாண்டி மேளத்தெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. இங்க ஒரு சாமி வந்துருச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் சாமி ஆடி பார்த்துருக்கீங்களா? சிங்கப்பூர் மலேசியாலலாம் சாமி ஆடி அப்படி மாரியம்மன் அப்படியே இறங்குது, அவங்க மேலே வந்து சாமி வந்து ஆடுதாங்க. என்னென்ன வீடியோ இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியில ஃபாரின் ஆளுங்களே இப்படி மாத்தி விட்டானு இல்லையா? நம்ம ஊர்ல தான் ஒரு அம்மன் சிலை தான் இருக்கும், ஆனா 10 பேர் ஆண்டு இருப்பானுங்க அம்மன் இறங்கி போச்சுன்னு. இப்ப அந்த மேட்ரு ஃபாரின் வரைக்கும் போயிருக்கு போல இருக்கு. நம்ம ஊருங்கள இருக்கிற அம்மன் சாமி இப்ப நாடு விட்டு நாடு போய் ஃபாரின் ஆளுங்க மேல இறங்கி இருக்கு. நம்ம ஊர்ல தான் சில பேர் மூட நம்பிக்கையில இப்படி பண்றான்னு பார்த்தா கடைசியில ஃபாரின் ஆளுங்களே கெடுத்து வச்சிருக்கானுங்க. எனக்கு ஒண்ணுதான் புரியல, சாமி அவங்கள பாக்கணும்னு நினைச்சா நேர்ல வந்து காட்சி தரப்போகுது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி மனுஷன் மேல இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அவங்கள சாமி நினைச்சீங்களா இல்ல டான்ஸ் நினைச்சீங்களா? எனக்கு புரியலையே. ஆனால் இது மூட நம்பிக்கைன்னு சொன்னது என்னால் ஏற்றுக்கிட முடியாது. நான் சாமியாடி ரொம்ப பேர்த்த பார்த்துருக்கேன். இது வந்து அந்த யார் வயசு கொடுத்தான்னு தெரியாது. ஆனால் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. வாங்க வீடியோ, இன்னொரு வீடியோ இருக்குது. இது என்னப்பா நம்ம ஊர் மாதிரியே வேறு லெவலில் நொறுக்கி விட்டாங்க. அவங்க மஞ்சள் ட்ரெஸ்ஸும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு, விடலை போடுறதுக்கு இடம், மாலை, கம்பு இது எங்கே இருந்து வர வச்சாங்க? தமிழ்நாட்டிலேருந்து வர வச்சிட்டாங்களா எல்லாத்தையும்? நம்ம ஊர்லேருந்து எல்லாத்தையும் வர வச்சு பண்ணியிருக்காங்கப்பா வேறு லெவலில். இங்கே பாரு அழகுலாம் ஊற்றிருக்காங்க. பாவியே இத்தனை வேறு நம்ம ஊர் கோயில் கொடைக்கு நிற்கிற மாதிரி கூட்டம், சரியால கூட்டம் நிற்க. இது என்ன பால் கூடமா தீர்த்த கூடமா? ஆட்டது பாரு டான்ஸ் சும்மா, இது சும்மா ஆடுது. சாமி வந்துச்சான்னு தெரியலையே. சாமி வந்துச்சுன்னா அதை கேட்டு ஆடுது. சாட்டை எடுத்தாச்சு, அடிக்க போதா இப்படி சாட்டை எடுத்து போடு. பக்கத்தில் யாரும் பேராதையே படைச்சி விட்டுரும். பிறகு நம்ம ஊரில் விபூதி மாதிரி அங்கே வந்து நம்ம திருநாறு பூசுவாங்களா விபூதி, அதே மாதிரி குங்குமத்தை பூசி ஆடுது பாரு ஆட்டத்தை. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆளை பாரு. இது என்ன அனுமார் மாதிரி ஒரு வேஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் பூசிக்கிட்டு ஆடுதாங்கய்யா. போடு. நம்ம ஊர்ல இருந்து அப்படியே அங்கே போயிருச்சு ஃபுல்லாக, எல்லாம் சாமியெல்லாம் அங்கே போயிருச்சு உங்களுக்கு. காளி மாளி சூளி. இங்கே பாரு யாத்து, இங்கே பாரு என்னதுயா இது? அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இது என்னமோ இந்த குங்ஃபு மாதிரில இருக்கு. மருத்துவத்தில் மற்றும் புகழ்ச்சி பெற்றவர் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் பாவிகளா இப்படியா அவனுவிய? அடே பாவிங்க, சுத்தி சுத்தி ரொம்ப பேர் ஆடுதாங்க. ஓடு நொறுக்கி விட்டுருச்சு நொறுக்கி. இதுதான் இப்போ சாமி அந்த மாதிரி ஆடுது பார்த்த வீடியோவிலே. தமிழ்நாடு இல்லை, சிங்கப்பூர். என்னையா இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? உண்மையிலே கொண்டாடி இருக்காங்க இவங்க வேறு லெவலில். இதெல்லாம் எப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியல. இந்த நம்ம பொருட்கள்லாம் இப்படி இங்கேருந்து கொண்டு போனாங்க. யார் கொண்டு போயிருப்பா? தீர்த்த கூட வேறு எடுத்துகிட்டு வராங்க. தீர்த்த கூட அக்னி சட்டி என்ன எல்லாமே இருந்திருக்கு. அதான் பின்னாடி வருது ஆள் தமிழ்நாட்டு ஆள் மாதிரி இருக்க, நம்ம ஏரியா ஆள் மாதிரி இருக்கு. வாரியா ஆத்தே, நம்ம ஊர் சாமிகளை மிஞ்சிருவாங்க. வாங்க நம்ம ஊர் சாமிகளை தூக்கி சாப்பிட்ருவாங்க போல. இங்கே பாருங்க இந்த அனுமாரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பேர் ஏகப்பட்ட பேர் நேர்ந்துருக்காங்க. சின்ன பிள்ளைகள்லாம் பாரு, சின்ன பையன் சின்ன பிள்ளையெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. இது பால் குடமா தீர்த்த குடமானது இல்லையா? ரொம்ப பேர் எடுத்துகிட்டு வராங்க பாரு.
இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஊர் கருப்பசாமி, நம்ம ஊர்ல இருந்து ஆள் போன மாதிரி இருக்கு. நம்ம ஊர் நையாண்டி மேளத்தெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. இங்க என்ன குறி சொல்லுதோ, குறி சொல்லுது போல. இங்க சாமி வந்துருச்சு. திருநார் விடுங்கயா, திருநார் விடுங்க. திருநார் விட மாட்டேங்காங்களா சாமிக்கு? அரை கூட நவுத்துதாங்க நம்ம ஊரை மாதிரி. எந்த ஊர்லனாலும் சாமியை நம்புங்க, இந்த ஆசாமிகளை நம்பாதிய. என்ன செய்யுது சாமி மாதிரி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னையா இது கையில் என்னமோ சொல்லுது, எல்லாம் புரிதான் சொல்லுது. பெத்தா பரதநாட்டியம் ஆடுத மாதிரி ஆடுது. பரதநாட்டியத்தை நம்ம கவலைப்படுத்த வேண்டாம். அந்த ஊர் சாமி ஆடுறது வித்தியாசமா இருக்குல்ல. இது சாமியெல்லாம் ஆடலை, சும்மா அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேலி குத்தாக்கி இது என்னமோ சும்மா அங்கே போனுச்சு, அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வந்துடுச்சு. இங்கே வரு, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊரை மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால முடியலை. என்ன செய்ய, என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, வாய்ப்பு கம்மி தான். அவ்வளோதான் மகளே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேல் பிளாக்ஸ்.